ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீமதே நிகமாந்த மகா தேசிகாய நமக. ஸ்ரீமதே ஸ்ரீவன் சடகோப ஸ்ரீ நாராயணதீந்திர மகா தேசிகாய நமக. ஸ்ரீமதே ஸ்ரீவன் சடகோப ஸ்ரீ ரங்கநாதேதீந்திர மகா தேசிகாய நமக. ஸ்ரீ ராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துல்யம் ராமநாம வரானடி. ஸ்ரீ கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நமக. அனைவருக்கும் அடியனுடைய பணிவான நமஸ்காரம். இன்றைய நன்னாளில் ஒரு ½ பேசணும் அப்படின்னு சொன்னா எதை பற்றி பேசுறது? எனக்கோ ஒரு 10 வருஷமா நாச்சியாரை பற்றி தான், திருப்பாவை ஆண்டாள் நாச்சியாரை பற்றி தான் பேச தெரியும். இல்லை ராமனை பற்றியோ கிருஷ்ணனை பற்றியோ ஏதோ கொஞ்சம் தெரியும், ஏதோ கொஞ்சம் தெரியும், ரொம்ப தெரியும்னு சொல்ல முடியாது. எதை பற்றி பேசுறது அப்படின்னு யோசனை பண்ணிகிட்டே இருந்தேன். நம்ம சரோஜா சித்திக்கு இன்னைக்கு 90 வயசு பூர்த்தியாகுது. இந்த சுப தினத்தில் முதுமையை பற்றி தான் பேசணும், ஓல்டு ஏஜ் பற்றி தான் பேசணும் அப்படின்னு எனக்கு தோணி. இங்கே இப்போ பார்க்குறேன், சித்தி மட்டும் சீனியர் சிட்டிசன் இல்லை, இங்கே இருக்கிற எல்லாருமே முக்கால்வாசி பேர் சீனியர் சிட்டிசன் தான், இன்க்ளூடிங் மீ, மோர் தேன் 60. அதனால ஓல்டு ஏஜஸ் ஸ்வீட் அண்ட் ஓல்டு அப்படின்னு நானே ஒரு தலைப்பை கொடுத்துருக்கேன். எல்லாரும் கேட்டால் எதை பற்றி பேச போறேன்னா, ஓல்டு ஏஜ் வந்து எப்பேற்பட்டது அப்படின்னு அதை பற்றி சொல்லப்படும். அதுதான் ஸ்வீட் அப்படின்னு. ஸ்ரீயப்பதியான எம்பெருமான நம்ம கோவில்களில் அர்ச்சா திருமேனியை போய் சேவிச்சிருக்கோம். இல்லை சில கிரகங்களில் சில படங்கள்லாம் பார்த்துருக்கோம், ராமனையும் கிருஷ்ணனையும் எல்லாம் பார்த்துருக்கோம். எங்கேயாவது பார்த்துருக்கேன் ராமன் கிருஷ்ணன் இவெல்லாம் ஓல்டா வயசானவாளா தலையெல்லாம் நிறைச்சி அப்படிலாம் நீங்கள் பார்த்துருக்க முடியாது. என்னைக்குமே ராமன் கிருஷ்ணன் அவள்லாம் பெருமாளே இளமையாக தான் இருப்பா, எப்பவுமே இளமைதான். ஏன் எப்பவுமே அவள்லாம் இளமையா இருக்கா அப்படின்னா, உலகியலுக்கு அப்பாற்பட்ட அப்ராகிருதமான திருமேனி எம்பெருமானுக்கு. நம்ம கூட எப்பவுமே இளமைதான், முதுமையானவர்கள் நம்ம கூட எப்பவுமே இளமையானவர்கள் தான். ஏன் அப்படின்னா, அந்த எம்பெருமானே நம்ம நினைச்சுட்டே இருக்கோமே, பக்தி பண்ணிட்டே இருக்கோமே, அதனால நாமளும் இளமையானவர்கள் அப்படின்னு சொல்லலாம். இல்லையே நம்மளாம் தலையெல்லாம் நிறைச்சு ஒரு மாதிரி இருக்கோமே அப்படின்னா, முதுமைக்கு நிறைய அழகு. அதனால தலை நிறைச்சா கூட மனசு இளமையா இருக்கும் எப்பவுமே, அந்த பகவானை தியானம் பண்ணிட்டு இருக்கிறதுனால. இளமை காலத்தை தான் சாதாரணமாக ஜென்ரலாக சொல்லுவா இனிமையான காலம் அப்படின்னு சொல்லுவா. முதுமை அப்படின்னா நீங்க என்னமோ பேசுறேன், வியாதி எங்களுக்கு தான் இருக்கு, ஞாபக மறதி இருக்கு, அதுக்கப்புறம் துன்பம் நிறைஞ்சுதான் இருக்கே அப்படின்னா இல்லவே இல்லை. இப்போ சொல்ல போறேன் ஒவ்வொன்றும், அதெல்லாம் இல்லவே இல்லை. முதுமையாதான் இளமையானது, முதுமைதான் இனிமையானது அப்படின்னு சொல்ல போறேன். அதுக்கு முன்னாடி இந்த முதுமையை பத்தி ஒரு புராணத்துல ஒரு திருஷ்டாந்தம் சொல்லுவா. நம்ம பூர்வாச்சாரியர்கள்லாம் ஒரு சின்ன கதை ஒன்று சொல்லுவாங்க. அந்த கதை என்னன்னு பார்த்துட்டு, ஓல்டுன்னா ஓல்டேஜ் அப்படின்னா முதுமை அப்படின்னா கஷ்டம்தான் அப்படின்னு அவ சொல்லுவா. அது இருக்கு புராணத்துல. அது என்னங்கிறத இப்ப சொல்றேன். பிரம்மா வந்து முதல்ல 5 ஜீவராசிகளை தான் படைச்சார். எந்த 5 ஜீவராசிகள் அப்படின்னா, முதல்ல குரங்க படைச்ச. குரங்க கூப்பிட்டு சொன்ன, குரங்கே உனக்கு 40 வருஷம் ஆயுட்காலம் தரேன், உன்னுடைய லைஃப் ஸ்பேன் இஸ் 40 வருஷம் அப்படின்னு சொன்னார். குரங்கு தலையில கை வச்சுட்டு உட்காந்து 40 வருஷமா நானும் கிழக்கி கிழ தாவரவும், மரத்துக்கு மரம் தாவரவும், வீட்டுக்கு வீடு தாவரவும், 40 வருஷம் என்னால் தாவி குதிச்சுட்டுலாம் இருக்க முடியாது, எனக்கு 20 வருஷம் போதும் அப்படின்னு. சரி 20 வருஷத்தை கொடுத்துட்டு பாக்கி 20 வருஷத்தை இவர் வாங்கி வச்சு விட்டார். அடுத்ததா காளமாட்டு கிடைச்சா படிக்கிறது போது காளமாட்டுக்கு இதே லைஃப் ஸ்பேன் 40 அப்படின்னு. அவர் ஓரவஞ்சனையே பார்க்கல, இவாளுக்கு 40 இவாளுக்கு 20 அப்படின்னா இல்லை, 40 வருஷம் உனக்கு அப்படின்னு. அது சொல்லிட்டு வண்டி எடுக்கணும், ஏர் விடணும், இந்த மனுஷன் அடிச்சே கொண்டுடுவான், அதனால என்னால் தாங்க முடியாது, எனக்கு 20 போகணும் அப்படின்னு.
சரி உனக்கு 20 போறோம்னா இந்த 20ன்னு அவர்கிட்ட 20 வாங்கி விட்டுவிட்டார். மூன்றாவது நாயை படைச்சேன். நாய்கிட்ட சொன்ன லைஃப் ஸ்பேன் 40 அப்படின்னு. வாசல்லையே இன்னைக்கும் காவல் காக்கணும், உழைச்சுட்டே நிற்கணும், தொண்டையெல்லாம் எனக்கு வலிக்கும், எனக்கு வேண்டாம் அப்படின்னு. அந்த நாய்க்கு தெரியல. அப்போ இருக்கிற நாய் போல இருக்கு. இப்ப இருக்கிற கலியுகத்தில் இருக்கிற நாயாங்க அது என்னன்னா வாசல்லையே அது காவல் காக்குறது. வாசல் மனுஷன் உட்காந்து வச்சிருப்பான், காவல் காத்துட்டு நில்லுன்னு சொல்லிடுறான். அது என்னன்னா எஜமானி அம்மா எஜமானோட ஜம்முன்னு கார்ல போயிட்டு இருக்கு, அவளுடைய உட்காந்து சோஃபால உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்கு, அவளுடைய கூட படுத்துக்கிறது எல்லாம் இருக்கு. அந்த நாய்க்கு தெரியும். அதனால இந்த நாய் சொல்லிட்டு எனக்கு வேண்டாம், அதுக்கும் சரி 20 வருஷம் அப்படின்னு. கடைசியா 4வது வவ்வால் கிட்ட சொன்ன உனக்கும் 40 வருஷம். எனக்கு பகல்ல கண்ணே தெரியாது, ராத்திரியில தான் எனக்கு கண்ணு தெரியும். பகல்ல நான் தனியா ஒரு ஓரத்துல உட்காந்துருக்கணும், தனிமையா இருக்கணும். அதனால எனக்கு 20 போடும். இப்ப 4 ஜீவராசிகள் எங்கும் 20 80 கையில இருக்கு. கடைசியா படைச்ச ஜீவராசி யாருன்னா மனுஷன். மனுஷன் படைச்ச உடனே பிரம்மா வந்து மனுஷன்கிட்ட சொன்னார். அவர் சுதாரிச்சு விட்டார். அவர் சொன்னார், உனக்கு நான் 20 வருஷம் தான்பா அலாட் பண்ணியிருக்கேன். ஏன்னா 5 அறிவு உள்ள பிராணிகள்லாம் சொல்லிட்டு வாழ்க்கையில படுற கஷ்டங்கள் எல்லாம் சொல்லி சொல்லி எங்களுக்கெல்லாம் 40 வேண்டாம் 20 போடுன்னு சொல்லிடுத்தோம். அதனால நான் என்ன பண்ணிட்டேன், உனக்கு 20 தான் அலாட் பண்ணியிருக்கேன். நீனும் 6 அறிவு உள்ளவன், ரொம்ப கெட்டிக்காரன் வேற நீ, அதனால உனக்கு 20 வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். சொன்ன உடனே அவன் என்ன பண்ணிட்டான் அப்படின்னா, என்ன நீங்க இப்படி சொல்லிட்டேன், இப்படி குறைச்சிட்டேன் எங்களுக்கு. எனக்கு இந்த லோகத்துல உள்ள கண்டு கேட்டு உத்து மோந்து உண்டு உலகம் 5 புலன்களின் சிற்றின்பங்களை எனக்கு அனுபவிக்கிறதுக்கு ஆசை. நீங்க இப்படி ரொம்ப குறைச்சிட்டே, அதனால எனக்கு 100 வயசு கொடுங்கோ அப்படின்னு சொல்லிட்டான் மனுஷன். 100 வயசா? சரின்னு பார்த்த. 20 வயசுன்னு சொன்னார் இல்லையா, அங்க ஒரு 80 பாக்கி இருந்தது இல்லையா, ரெண்டையும் கம்பைன் பண்ணி இந்தா நீ 100 வயசு வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி வாழ்த்திட்டு வேற போனார். என்ன வாழ்த்தினர்? சதமானம் பவதி சதாய புருஷத் சதேந்திரியக அப்படின்னு வாழ்த்திட்டு போனார். இந்த வாழ்த்திட்டு போனதுக்கு அப்புறம் இப்ப 100 வயசு மனுஷன் எப்படி வாழலாம் அப்படிங்கிறதுக்கும் நம்ம பூர்வாச்சாரியர்கள்லாம் சொல்லியிருக்கா. என்ன சொல்லியிருக்கான்னா, முதல் 20 வருஷம் 1லேருந்து 20 யார்கிட்டேருந்து டிரான்ஸ்ஃபர் ஆச்சு அப்படின்னாக்க குரங்குகிட்டேருந்து டிரான்ஸ்ஃபர் ஆச்சு. அதனால குரங்கு மாதிரி தான் இருப்பான். 1லேருந்து 20 வயசு பாருங்க, இங்கே தவுவா அங்கே தவுவா, குரங்கு தவற மாதிரி, இது படிக்கலாமா அது படிக்கலாமா, இந்த படிப்பு தேவையா அந்த படிப்பு தேவையா இப்படின்னு போயிட்டு இருக்கும் காலம். அடுத்தது 20லேருந்து 40 வயசு பணம் 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 சம்பாதிக்கணும், பணம் சம்பாதிக்கணும், இங்கே போகலாமா ஃபாரினுக்கு போகலாமா, இங்கே இருக்கலாமா, இது பண்ணலாமா, இந்த பிஸ்னஸ் பண்ணலாமா அப்படின்னு பணம் சம்பாதிக்கிறதுலே மாடு மாதிரி உழைப்பா. ஏன்னா யார்கிட்டேருந்து டிரான்ஸ்ஃபர் ஆச்சுன்னா மாடுகிட்டேருந்து டிரான்ஸ்ஃபர் ஆனது, அதனால மாடா உழைப்பா. அடுத்தது 40லேருந்து 60 வயசு. அப்போ அவனுக்கு ஒரு ஞானோதயம் வந்துடும். 41வது வயசு என்டர் ஆகும்போது நீங்க பாருங்க எப்படி இருப்பா அப்படின்னாக்க, அவளுக்கு இந்த ஆன்மீகத்துல ஒரு நாட்டம் வந்துடும். கோவிலுக்கு போகலாம், குளத்துக்கு போகலாம், பூஜை பண்ணலாம், ஸ்லோகங்கள் சொல்லலாம், சகசரநாமம் சொல்லலாம், இப்படிலாம் ஒரு நாட்டம் வந்துடும் அவளுக்கு அந்த சமயத்துல. ஏன் அப்படின்னா இந்த 20 வருஷம்தான் பிரம்மா இவனுக்குன்னு அலாட் பண்ணின லைஃப் தான். அதனால அந்த மாதிரி ஆயிடும். அதுக்கப்புறம் 60லேருந்து 80 வயசு ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னாக்க, இது வந்து நாய்கிட்டேருந்து வந்தது. அதனால நாய் வாசல்ல காவல் காக்கிற மாதிரி இவனு என்ன பண்ணுவான், வீட்டில் காவலுக்கு உட்காத்தி வச்சுட்டு போயிடுவான். நாங்கள்லாம் வேலைக்கு போகிறோம், நீங்கள் வீட்டை காவல் காரணோ இல்லை, அது குழந்தைகள்லாம் இருக்குது, குழந்தைகள்லாம் நீங்கள் தான் பார்த்துக்கணும், நாங்கள் போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லுவான். கரெக்டாக அவள்கிட்டேருந்து தான் வந்துருக்கு. அதுக்கப்புறம் 80லேருந்து 100 கொஞ்சம் கொஞ்சமாக 80, 81, 85 இப்படிலாம் போகும்போது அந்த காவலுக்கு கூட அவளை பயன்படுத்திக்க மாட்டாள். ஏன்னா இவளையே ஒருத்தர் காவல் காக்கணுமே, அதனால காவலுக்கு கூட பயன்படுத்திக்க மாட்டா. அவளுக்கு ஒரு தனிமை இருக்கும். ஏன் இந்த தனிமை வந்திருக்கு அப்படின்னா, வவ்வால்கிட்டேருந்து டிரான்ஸ்ஃபர் ஆனது. அதனால தனிமையில உட்காந்துருப்பா. யாராவது ஏதாவது வந்து எப்படி இருக்கேன்னு கேட்டால் ரொம்ப சந்தோஷமா தன்னோட கதையெல்லாம் சொல்லுவா. எல்லாத்தையும் யாரும் நம்மளோட ஸ்ரத்தையை கவனிக்க மாட்டேங்கிறானே அப்படின்னு ஒரு தனிமையில் இருக்கும். இப்படின்னு இந்த கதையைத்தான் நம்ம பூர்வர்கள் சொல்லுவா. இந்த மாதிரி பிரம்மா அலாட் பண்ணினதுல இந்த மாதிரி கதைகள் இது இருக்கு அப்படின்னு, வயசானா கஷ்டம் அப்படின்னு சொல்லுவா. அதான் கஷ்டமான பீரியடு, ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தி, மன அழுத்தம் இருக்கும், வியாதி இருக்கும், இத்தனையும் சொல்லுவா. ஆனால் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது.
இந்த முதுமை தான் நிம்மதி நிறைந்த இனிமையான வாழ்க்கை அப்படின்னு நான் சொல்ல போறேன். அதுக்கு முதல் பாயிண்ட், மன அமைதி அப்படிங்கிறது 60 வயசுக்கு மேலதான் வரும். மீதி சமயத்துல மன அமைதி வரவே வராது. எல்லார்கிட்டையும் அந்த சமயத்துல தான் அன்போட ஆசையோட பழகும். மீதி சமயத்துலலாம் என்ன ஆகும் அப்படின்னாக்க, சின்ன வயசுல இருக்கிற போது ஒரே எரிஞ்சு விட்டுருவோம், கோபப்பட்டிருப்போம், ரியாக்ட் பண்ணுவோம், ரெஸ்பாண்ட் பண்ணவே மாட்டோம். ஆனா முதுமையில தான் எல்லாத்தையும் அன்போட பழகுவோம். அன்போட பழகிறது கூட இல்ல, ஆசீர்வாதம் பண்ணுவோம். எல்லாருக்கும் நல்லா இருக்கணும், இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், ஆசீர்வாதம் வேற பண்ணுவோம். அதனால பிராக்டிக்கலா ஒரு ப்ராப்ளத்தை போய் அப்ரோச் பண்ணக்கூடிய அந்த மனப்பக்குவம் எப்ப வரும் அப்படின்னா அந்த வயசான காலத்துல தான் வரும். மூன்றாவது, சுயநலமே இல்லாத பருவம் அந்த முதுமையான பருவம். சுயநலமே இருக்காது, செல்ஃபிஷ், தனக்கு வேணும் தனக்கு வேணுங்கிற எண்ணமே இருக்காது. தன்கிட்ட ஏதாவது இருக்கா இந்த அரைச்சு போதும், இப்ப சித்தி கொடுத்தா பழகும், இல்ல நான் கொடுக்குறேன் வாங்கிக்கோங்க அப்படின்னு கொடுத்தா இல்லையா, அந்த மாதிரி அடுத்த வாழ்க்கை கொடுக்கணுங்கிற எண்ணமே அப்பதான் வரும். சுயநலமே இருக்காது. அடுத்தது, அந்த ஏன் அந்த எண்ணமே இருக்காது, ஏன்னா அவ யாரோட இருக்கா, அன்போட இருக்கா, ஆசீர்வாதம் பண்றா, குழந்தைகளோட இருக்காங்க. அதனால அந்த அந்த எண்ணம் அவளுக்கு அப்பதான் வரும். அதுக்கப்புறம் முதியவர்கள்ட்ட தான் என்ன இருக்கு அப்படின்னாக்க, எக்ஸ்பீரியன்ஸே முதியவர்கள்ட்ட தான் இருக்கு. சின்ன வாழ்க்கை எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. அனுபவம் தானே சிறந்த ஆசான் அப்படின்னு சொல்றோம். அதனால எக்ஸ்பீரியன்ஸ், அந்த அனுபவ அறிவை கொண்டு அவதான் இளைஞர்களே வழி நடத்துவான். அதுக்கப்புறம் அடுத்த பாயிண்ட், நிதானமான வாழ்க்கை வாழ்வா எல்லாரும். அவசரம், வேகம் அதெல்லாம் இருக்காது. அதுக்காக ரொம்ப ஸ்லோவா பண்றாடா அப்படிங்கிற எண்ணம் கிடையாது, ரொம்ப ஸ்டெடியா பண்ணுவோம். அதுக்கப்புறம் கடைசியா ஒரு பாயிண்ட், இந்த பூமியில நம்ம எதுக்காக பிறந்திருக்கோம், அதோட பர்பஸ் என்ன அப்படின்னு அப்பதான் நம்ம திங்க் பண்ணவே ஆரம்பிப்போம். எதுக்காக நம்ம பிறந்திருக்கோம் அப்படி. இவ்வளவு பாயிண்ட்ஸ் இருக்கு. முதுமை அப்படின்னா இவ்வளவு நல்ல விதமான இந்த மாதிரி ஒரு இது வேற யாருக்குமே கிடைக்காது. முதுமையில் இருக்கிறவாள் தான் இதெல்லாம் திங்க் பண்ணுவா. அவளுக்கு தான் இது தெரியும். அப்போ முதுமைக்கு எத்தனை பெருமை இருக்கு பாருங்க. ஓல்ட் ஏஜ் இஸ் ஸ்வீட் அப்படின்னு கன்க்ளூட் பண்ணிடலாம். ஆனா சிலர்லாம் நினைப்பாங்க, நீ மாட்டுக்கு உட்காந்து ஸ்டேஜில் உட்காந்து ஏதோ அதுதான் இனிமை இதெல்லாம் சொல்லிட்டு போயிட்டேன், நாங்கள் பட்ட கஷ்டம் எங்களுக்கு தானே தெரியும், எவ்வளவு குறைகள் இருக்கு தெரியுமா எங்களுக்கு அப்படின்பா. என்ன குறை உங்களுக்கு அப்படின்னு கேட்டா, பாருங்க எனக்கு பிபி இருக்கு, கொலஸ்ட்ரால் இருக்கு, சுகர் இருக்கு, நாங்கள் எவ்வளோ முட்டிக்கால் நடக்க முடியல, நாங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறோம், நீ மாட்டுக்கு ஏதோ ஸ்டேஜில் உட்காந்து அதுதான் அமைதியான வாழ்க்கைன்னு சொல்லிட்டு போயிட்டியே அப்படின்னா, இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸுக்கு வரும் 25-30 வயசுக்காக போய் பாருங்க, எனக்கு சுகர் இருக்கு, எனக்கு பிபி இருக்கு, நான் மருந்து சாப்பிட்டு இருக்கேன் அப்படின்னு அவள்லாம் சொல்லுவாங்க. உங்களுக்கு ஓல்டேஜ் ஆனதுக்கு அப்புறம் தானே இது வந்திருக்கு அப்படின்னா, இத்தனை நாள் வரைக்கும் நம்ம நல்லா இருந்திருக்குமே. அதனால ஓல்டு ஏஜ் இது வந்து குறையே இல்லை, இது நிறை அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் நாங்கள் தனிமையாக உட்காந்துருக்கோமே, எங்களை யாரும் கவனிக்கவே மாட்டேங்கிறாளே அப்படின்னா, நீங்கள் தனிமையாகவே உட்காரல. இப்போ இருக்கிற குடும்பங்களை போய் பாருங்க, அவள் எல்லாரும் தனிமையாக தான் இருக்கா. தனிமையாக இருக்கான்னா, அப்பா எங்கேயோ ஃபாரினில் வேலை பார்ப்பார், அம்மா எங்கேயோ இங்கே இந்தியாவில் வேலை பார்ப்பா, குழந்தைகள்லாம் பெங்களூரில் ஒன்று பாம்பேயில் ஒன்றுன்னு படிச்சுட்டு இருக்கும். தனிமை, அந்த தனிமை இல்லை. எல்லாருமே சேர்ந்தே இருந்தால் கூட தனிமையில் தான் இருப்பா. ஏன் அப்படின்னா, இப்போ கையில் புதுசாக ஒரு டெலிஃபோன் ஒன்று வந்து ஒரு மொபைல் ஃபோன் வந்துருக்கு இல்லையா, அதை வச்சுருந்து அதில் அவாவா பேசிட்டு அவாவா மெசேஜ் கொடுத்துட்டு எல்லாரும் ஒரு இடத்துக்கு போகலாம், எல்லாரும் உட்காந்து சாப்பிடலாம். நாடி கிடையாது, நீ போட்டு வச்சுட்டு போயிடு, இல்லை நாங்கள் போட்டுக்கிறோம், நாங்கள் சாப்பிட்டுக்கிறோம் அப்படின்னு வாவா சேர்ந்து இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் தனிமை, அவளுக்கு தான் தனிமை. ஓல்டேஜில் தனிமையே இல்லை. அதுக்கப்புறம் முதியவர்களோட லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்னாக்க, ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது எனக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்ட்ரெஸ்ஸு உங்களுக்காக, இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸுக்கு தான் ஸ்ட்ரெஸ்ஸு. ஆஃபீஸுக்கு கிளம்பணும் அப்படின்னா 9-10 மணிக்குன்னா அந்த கம்ப்யூட்டர் பேக்கிங் பின்னாடி மாட்டிட்டு ஒரே ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக, இப்போ போகணும், ஆரம்பிக்கணும், ஆஃபீஸ் போகணும், ராத்திரி 8 மணிக்கெல்லாம் திரும்பி வருவா, அவ்வளோ வேலை வாழ்க்கை. இல்லை அதுவே வேண்டாம், ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்னு ஒரு போட்டு வந்துடுவா. நாள் முழுக்க அந்த கம்ப்யூட்டர் முன்னாடி தான் உட்காந்து அதுலேயே அவள் தண்ணி குடிக்க கூட நாடி இல்லை, அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம இருக்கிற போது காலையில் 10 மணிக்கு ஆஃபீஸ் போனோம்னா, இல்லை ஸ்கூலில் போய் வேலை பார்த்தோம்னா 4-6 மணிக்கு 5-6 மணிக்கு வீட்டுக்கு திரும்பி வரணும்னா குழந்தை கூட சம்மு என்ஜாய் பண்ணணும். அப்போ ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான லைஃபே யாருக்கு இருக்குது? யங்ஸ்டர்ஸ் தான் இருக்குது. முதுமையானவர்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான லைஃபே இல்லை.
அப்படியே ஸ்ட்ரெஸ் இருந்தா கூட பேரண்டிகளோட இருக்கிறதுனால அதெல்லாம் சமாளிச்சிடுவோம். அந்த சமாளிக்கக்கூடிய சக்தி நம்ம கிட்ட இருக்கும். அப்போ மன அழுத்தம், நோய், தனிமை இதெல்லாம் ஒரு குறையே இல்லை, அதெல்லாம் நிறை இந்த வயசுல வந்ததுனால. கடைசியா சொல்லுவோம் ஒரே ஒரு வார்த்தை, மரணம் வந்துடுமே, பயமா இருக்கேன், அது எப்போ வருமோ என்னவோ அப்படின்னு மரண பயம். அந்த பயம் கூட கடந்துடலாம். ஏன் அப்படின்னா 6லும் சாவும் 100லும் சாவும். என்ன பண்ணிடலாம், நம்மளுடைய ஆத்மாவை நம்மளுடைய பகவான் கிட்ட திருவடியில சமர்ப்பிச்சிட்டோம்னா ஆத்ம யாத்திரையை அவன் பார்த்துப்பான் அப்படிங்கிற ஒரு திட நம்பிக்கை நமக்கு வந்துடும். அந்த சமயத்துல அந்த மரண பயத்தையும் நாம் சமாளிச்சுடலாம். இப்படி முதுமைக்கு இத்தனை ப்ளஸ் பாயிண்ட். முதுமை அப்படின்னா ஒரு டெஃபினிஷன் சொல்றேன். என்ன டெஃபினிஷன் அப்படின்னா இட் இஸ் a ஸ்டேஜ் ஆஃப் லைஃப். முதுமைங்கிறது ஒரு மாற்றம் தான், வேற ஒண்ணுமே இல்லை. முதியவர்கள் தான் யங்ஸ்டர்ஸுக்கு வழிகாட்டியா இருப்பான். எங்க பார்த்தாலும் பாருங்க, இந்த இவர் வழிகாட்டினார், அதனால நான் இன்னைக்கு இப்படி முன்னுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுவான். இதை நான் சொல்லலை. யஜ்ஞ பிரஷ்னத்துல தர்மபுத்திரர் யஜ்ஞன் வந்து கேள்வி கேட்கறான். அவன் சொல்ற இத்தனை எனக்கு வழிகாட்டி யார் அப்படின்னு, புத்திமான் யார், அவன் வந்து கேட்கறான் கேள்வி என்னன்னா, யார் வந்து ஒரு புத்திமானா இருப்பா அப்படின்னு கேட்ட உடனே தர்மபுத்திரர் சொல்ற, புத்திமான் விருத்த சேவையா அப்படிங்கிற. அதாவது ஒரு ஃபீல்டில் ஒரு முதியவர்கிட்ட, நல்ல பண்பட்டவர்கிட்ட, நல்ல பக்குவப்பட்டவர்கிட்ட இருந்துட்டு யார் அவளோட வேலை செய்யறாளோ, அவளுக்கு பணிவிடைகள் செய்யறாளோ அவதான் புத்திமான் அப்படின்னு சொல்லப்படுது. இது கூட பாருங்க, ஒரு ஆடிட்டர் இன்னைக்கு ஒரு பெஸ்ட் ஆடிட்டர், முழுமையான ஆடிட்டர் ஆகணும் அப்படின்னா ஒரு ஜூனியர் கிட்ட போய் வேலை செய்வாங்க. அதே மாதிரி டாக்டர்ஸ் கீழே வயசான அந்த டாக்டர் கிட்ட போய் எல்லாம் கத்துண்டு வருவாங்க. அப்போ ஒவ்வொரு ஃபீல்டில் பார்த்தாலும் இந்த மாதிரி இருக்கும். அப்போ முதியவர்கள் தான் வழிகாட்டியா இருக்கா அப்படின்னு தெரியுது. அது தர்மபுத்திரர்கிட்ட நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ இளைஞர்களுக்கு உயிர் கொடுத்து வாழ வைப்பவர்களே யார் அப்படின்னாக்கா முதியவர்கள் தான். இதுக்கு இதிகாச புராணத்திலிருந்து சில எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் காமிக்கிறேன். ஸ்ரீ ராமாயணத்துல ஒரு எக்ஸாம்பிள், ஜாம்பவான் ரொம்ப வயசானவர், 4 யுகத்திலுமே இருந்திருக்கான் அவர். கிருத்த யுகத்துல ஒரு பெரிய வாமன அவதாரம் எடுக்கிற போது ஒரு பெரிய பறையை கட்டிட்டு பறை சாற்றினார். வாமன பகவானை பாருங்கோ அப்படின்னு பறை சாற்றினார். திரேதா யுகத்துல இவர் ஹனுமனோட பலத்தை இவர் தான் எடுத்து சொன்னார். ஹனுமனுக்கு அவருடைய பலமே தெரியாதான். இவர் எடுத்து சொல்லி, உனக்கு நீ பலசாலிப்பா, உன்னால தாண்டி போயிட்டு வர முடியும், சீதா பிராட்டியை கண்டுபிடிச்சிட்டு வர முடியும், அதனால நீ கிளம்பு அப்படின்னா. ஏன்னா மற்ற வானர்கள்லாம் சொல்லிட்டு நான் 10 மைல் போவேன், 20 மைல் போவேன், 30 மைல் போவேன், நான் 100 மைலும் போயிடுவேன் அங்கதன் சொன்னான்னா, ஆனால் திரும்பி வர முடியாது. ஆனால் இவர் தான் எடுத்து சொன்ன, உன்னால போக முடியும், நீ போயிட்டு வா அப்படின்னு. உடனே கிளம்புறார் ஹனுமன். 5லே 1 பெற்றான், 5லே 1 தாகி, 5லே 1 ஆறாக ஆரியற்காக ஏகி, 5லே 1 பெற்ற அணங்கை கண்டு அயலார் ஊரில் 5லே 1 வைத்தான், அவன் எம்மை அடித்து காப்பான் அப்படின்னு கம்பநாட்டு ஆழ்வான் புகழது ஆஞ்சநேயருடைய சக்தி தீரத்தை. அப்பேற்பட்ட அந்த ஆஞ்சநேயர் அதை சொல்லி, இந்த மாதிரி ஆஞ்சநேயருக்கு வழிகாட்டியா இருந்தவர், ஆஞ்சநேயர் எங்க வழிகாட்டியா இருந்தவர் யார், சீனியர் சிட்டிசன் யார் எங்க அப்படின்னா ஜாம்பவான் அப்படிங்கிறவர் வழிகாட்டியா இருந்தார். அப்புறம் போயிட்டு கண்டேன் சீதேன்னு வந்து சொல்லி அதுக்கப்புறம் அவர் தான் சாதிச்சார். அதே மாதிரி மகாபாரதத்தில் குருட்சேத்திர யுத்த பூமியில அம்பு பிடிக்கையில கிடக்க பீஷ்ம பிதாமகர், இவர் முதியவர், பாட்டனார், அனுபவசாலி. அவர்கிட்ட போய் தர்மத்தை கேள் அப்படின்னு தர்மபுத்திரர்கிட்ட யார் சொன்னா தெரியுமா, சாட்சாத் கிருஷ்ண பரமாத்மாவே சொன்னார். அவர்கிட்ட போய் கேட்டுக்கோ எல்லாத்தையும். எல்லாரும் இவரும் வந்தார், கிருஷ்ண பரமாத்மாவும் வந்தார், பஞ்சபாண்டவாளும் சொன்னா, எல்லா ரிஷிகளும் வந்தார். அத்தனை பேரும் நின்னுண்டு கேட்டா அவர் அம்பு படிக்கல படுத்துன்னு சொன்னார் பீஷ்ம பிதாமகர். எல்லா தர்மத்தையும் சொல்லிட்டு, ஏன் கீதையை உபதேசம் பண்ணினாரே யாரு, கிருஷ்ண பரமாத்மா, அர்ஜுனன் எல்லாத்தையும் கேட்டான். கடைசியே என்ன சொல்லிட்டான், ஒண்ணுமே புரியல கிருஷ்ணா, நான் யுத்தம் பண்ணிடுறேன், என்னை விட்டுடு ஆள அப்படின்ட்டான். இன்னி வரையும் அர்ஜுனனுக்கும் புரியல, இன்னி வரையும் நமக்கும் புரியல அந்த பகவத்கீதை. யாராவது சொல்லுங்க அப்படின்னா ஒன்றும் சொல்ல தெரியாது, ஏதோ 2 ஸ்லோகத்தை சொல்லிட்டு போயிடுவோம், அவ்வளோதான். அதோட மீனிங் என்ன அப்படிங்கிறதே சொல்ல தெரியாது. ஆனா ஒரு வயசானவர் பாகவதோத்தமர், அவர் விஷ்ணு சகஸ்ர நாமத்தை சொன்ன
அந்த விஷ்ணு சகஸ்ரநாமத்தை இன்னைக்கும் சின்ன குழந்தையிலேருந்து வயசானவா வரையிலும் அர்த்தம் தெரியறதோ அர்த்தம் தெரியலையோ ஆனா சாயங்காலம் உட்காண்டா எல்லாரும் சொல்றோமே. அதுக்கு யார் காரணம் அப்படின்னா இந்த வயது முதிர்ந்த பீஷ்ம பிதாமகர் தான் காரணம். ஆச்சாரிய புருஷர்கள் எடுத்துக்கோங்க, உலகமே போற்றுறது யாரு? பகவத் ராமானுஜர். எல்லாரும் அப்படி அண்ணாந்து பகவத் ராமானுஜர் பார்க்கிறாங்க. ஏன் அப்படி பண்ணினவர் யார் அப்படின்னா ஆளவந்தார் அப்படிங்கிற ஒரு ஆச்சாரியர். தன்னோட வயசான காலத்துல கண்களாலேயே கடாட்சம் பண்ணிட்டார். எப்படி கண்களால கடாட்சம் பண்ணார் அப்படின்னா ஒத்த பேசிக்கிறேன் என்ன சொன்னார் அப்படின்னா முதல்வன் இவன் அப்படின்னு சொன்னார். உலகத்தை திருத்த வைந்த யுக புருஷன் இவன் அப்படின்னு அவர் ஆசீர்வாதம் பண்ணினார். அதனால அவர் ரொம்ப உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கார் பகவத் ராமானுஜர். அதே மாதிரி சுவாமி வேதாந்த தேசிகன் எடுத்தாலும் அவர் சிறப்போட விளங்கத்துக்கு காரணம் என்ன அப்படின்னா 108 வயது முதிர்ந்த நடாதூர் அம்மாள் அப்படிங்கிற ஆசீர்வாதம். அவர் ஆசீர்வாதம் பண்ற பிரதிஷ்டா விவேகாந்தக பிரதிக்ஷிப்த பகிர்மதக பூயாத் வைவித்யமானிஸ்வம் பூரி கல்யாண பாஜனம். உத்தமமான வேதாந்தத்தை இந்த குழந்தை அந்த 5 வயசுல தான் 2 பேரும் பார்த்துட்டா. 5 வயசு குழந்தை ஸ்தாபிதம் பண்ண போறான் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணின அந்த நடாதூர் அம்மா. அதனால இன்னைக்கு அவன் தலை சிறந்தவரா இருக்க, தலை சிறந்த ஆச்சாரியனா இருக்க சுவாமி வேதாந்த தேசிகன். இத்தனையும் விட்டுடுங்க. இப்போ இன்னைக்கு ஃபேமஸ் பர்சனாலிட்டி உங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்னா தெரியும். யார் சொல்ல போறேன் அப்படின்னா அயோத்தியில ராமர் கோவில கட்டிட முடியுமா? சாதாரணமா எத்தனை டிஸ்பியூட், அந்த டிஸ்பியூட்டுக்கு நடுப்புற அயோத்தியில ராமர் கோவில கட்டி இளைய சமுதாயத்தினருக்கு வழிகாட்டியா இருக்க அப்படின்னா 75 வயது நிரம்பிய சீனியர் சிட்டிசனான நம் பாரத பிரதமர் மோடி அவர். அப்போ முதுமையில இருக்கிறவா தான் இளைஞர்களுக்கு வழிகாட்டியா இருக்கா? இவ்வளவு முதியவர்கள் இளைஞர்களுக்கு உதவி பண்றா அப்படின்னு தெரியாது. முதுமைதான் இனிமை அப்படின்னு நம்ம கன்க்ளூஷனுக்கு வந்துடலாம். கடைசியா ஒரு கேள்வி கேட்கிறேன். முதுமை உடலுக்கு வருமா இல்ல மனசுக்கு வருமா அப்படின்னா உடலுக்கு தான் முதுமை வரும். மனசுக்கு முதுமை வரவே வராது. மனசுக்கு முதுமை வந்தது அப்படின்னா அந்த மனசை நீங்க சரியா வச்சுக்கல அப்படின்னு அர்த்தம். அப்போ மனசை எப்படி சரியா வச்சுக்கிறது அப்படின்னா எப்பவும் மனசால பகவான தியானம் பண்ணிட்டே இருந்தா அது எப்பவும் இளமையா இருக்கும் அப்படின்னு நான் சொல்லல, ஆண்டாள் சொல்றேன். வாயினால் பாடி மனதினால் சிந்தி அப்படின்னு ஆண்டாள் சொல்றார். ஆண்டாளை விட ஒரு படி மேல போய் ஆழ்வார் என்ன சொல்றார் அப்படின்னா மூப்பு உன்னை சிந்திப்பார்க்கு இல்லை திருமாலே அப்படிங்கிற. ஒன்னை சிந்திச்சுட்டே இருக்கிறவாளுக்கு மூப்பே கிடையாது அப்படின்னு. அப்ப பகவான தியானம் பண்ணினா நமக்கு மனசுல தளர்ச்சியே வர, மனசு என்னைக்குமே இளமையோட தான் இருக்கும். அதையும் இளமையோடு வச்சுக்கணும் அப்படின்னா எங்கிட்ட ஒரு டானிக் இருக்கு, அந்த டானிக்கை சாப்பிடுங்கோ அப்படிங்கிற சதாசிவ பிரம்மேந்திரன். அது என்ன டானிக் அப்படின்னா பிபரே ராமரசம் ரசனே பிபரே ராமரசம், ராமரசத்தை பருகுங்கோ அப்படின்னு. அதனாலதான் இங்க இந்த இடத்துல இருக்கிற ஒரு வயசான மாமி கூட ராம நாமத்தை சொல்லுங்கன்னு இதுல போட்டிருக்கா வாட்ஸ்அப். இப்போ ராம ரசத்தை நாம சாப்பிட்டோம் அப்படின்னா பருகிட்டே இருந்தோம்னா என்னைக்குமே இளமையா இருக்கலாம் அப்படின்னு தெரியாது. பூம வித்யான்னு ஒரு பகுதி சாந்தோக்கிய உபனிஷத்துல எந்த ஒருவனை நம்ம பார்க்கிற போது நம்முடைய கண்கள் மற்றொன்றினை பார்க்கவே பார்க்க, எந்த ஒருவனை பற்றி நாம் கேட்கிறோமோ அந்த சமயத்துல நம்முடைய காது மற்றொன்றை கேட்கவே கேட்காது. எந்த ஒருவனை பற்றி நம்ம நினைக்கிறோமோ அந்த சமயம் நம்முடைய மனம் மற்றொன்றை நினைக்கவே நினைக்காது. யார் அவன்? அவன் தான் பூமா அப்படின்னு சாந்தோக்கிய உபனிஷத்துல வருது. பூமா அப்படின்னா உயர்ந்தவன், பெரியவன் அப்படின்னு அர்த்தம். இது இத்தனையும் சாந்தோக்கிய உபனிஷத்துல வந்த அத்தனையும் ஒன்னா சேர்த்து ஒரே ஒரு வார்த்தையில நம்ம ஆண்டாள் ஏற்றக்கலங்கள் எதிர்ப்பொங்கி மிதளிப்பங்கிற அந்த பாசுரத்துல ஒரே ஒரு வரியில சொல்லிட்டா பெரியாய் ஊற்றமுடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே அப்படின்னு அவனை கொண்டாடிட்டா நம்ம ஆண்டாள். அப்பேற்பட்ட தோற்றமாய் நின்ற சுடரை நாமும் எப்பவும் வயதானவர்கள் மட்டும் இல்லை இளைஞர்களும்
எப்பவும் தியானம் பண்ணிட்டே இருக்கணும். அப்படி இருந்தால் மனசு எப்பவுமே இளமையாகவே இருக்கும். அதுக்கு முதுமையே கிடையாது. வாழ்க்கைங்கிறது இனிமைதான். அதுதான் கோல்டன் பீரியட். அதுதான் முதுமைங்கிறது கோல்டன் பீரியட், இனிமையானது அப்படின்னு அடியேன் சொல்லி வாய்ப்பு கொடுத்தவருக்கு நன்றி பாராட்டி, என்றுமே இளமையாக இருக்கக்கூடிய ராமனுக்கும் கிருஷ்ணனுக்கும் மங்களம் பாடி